Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா choose அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த chooseன்ற ஃபார்முலா வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாட் ஆஃப் டேட்டா இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் இது வந்து பயன்படும். ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படும். இப்போ அந்த சூஸ்ன்ற ஃபார்முலா எப்படி பயன்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சூஸ் இதை நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்து கேக்குது. நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன், வேல்யூஸை கொடுத்துட்டு யூஸ் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இண்டெக்ஸ் நம்பருங்கிறது நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது இந்த இடத்துல நான் வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா, வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4 அப்படின்னு. இந்த வேல்யூ 1, 2, 3, 4ல வந்து எனக்கு வந்து செகண்டா என்ன இருக்கோ அதை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம செகண்ட் அப்படிங்கிற நம்பரை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு மெத்தடு. அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க 200 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதாவது ரெண்டாவதா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கோ அதை எனக்கு கொடு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. ஸோ 200 வந்திருக்கு. இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு நமக்கு வந்து இருக்கு. இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு யூஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3ன்னு கொடுத்துறேன், கமா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம வந்து ஒரு செல், அதாவது பர்டிகுலரா நான் அந்த ஒரு டேட்டாவை வந்து என்டர் பண்ணிட்டு அதுல வந்து எனக்கு செலக்ட் பண்ணி மூணாவதா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன இருக்கோ அதை வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க 7500 அப்படிங்கிறது தேர்டா இருக்கு. அதனால நமக்கு வந்து 7500 அப்படின்னு சொல்லி அதனோட வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட். ஒன்னு வந்து டைரக்டாவே நம்ம வந்து அந்த வேல்யூல நமக்கு என்ன டேட்டா என்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டாவை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நமக்கு பிக் பண்ணி கொடுத்துரும். இப்ப இதே 7500 இடத்துல நான் வந்து 1000 மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து டேட்டா மாறிக்கும். ஸோ இதுதான் வந்து சூஸ் ஃபார்முலாவுடைய மெத்தடு. ஸோ இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.